ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரனை 3 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, காவல்துறை தரப்பில் எத்தனை நாட்கள் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரப்பட்டது? நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 23வது நபராக பிரபல ரவுடியான நாகேந்திரனை போலீசார் வழக்கில் சேர்த்து கைது நடவடிக்கை மேற்கொண்டார்கள். முறைப்படி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை ஏற்கனவே ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் இருக்கும் அவரை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கில் கைது காட்டியிருக்கிறார்கள். நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தியவுடன் அவருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் என்பது விதிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று, ரவுடி நாகேந்திரனை விசாரிக்க வேண்டும் என்று செம்பியம் போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு மீதான விசாரணை வரும்பொழுது ரவுடி நாகேந்திரன் தரப்பிலிருந்து தன்னை காவலில் எடுத்து விசாரிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிற காரணத்தால் தன்னை காவலில் எடுத்து விசாரிக்க கூடாது, தனது உடல்நிலையும் மோசமாக இருக்கிற காரணத்தால் விசாரிக்க அனுமதி அளிக்கக்கூடாது என்று ரவுடி நாகேந்திரன் தரப்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் பிரபல ரவுடி நாகேந்திரன் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திட்டம் தீட்டியதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும் என்ற வாதத்தை காவல்துறை தரப்பில் முன்வைத்திருந்தார்கள். இதனையடுத்து அவரை 3 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க தற்போது அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வேலூர் சிலையிலிருந்து அழுத்த வரப்பட்ட ரவுடி நாகேந்திரன் தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் 3 நாள் கஸ்டடி கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அவரை விசாரணைக்காக இன்னும் சற்று நேரத்தில் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்ல இருக்கின்றனர். ஏற்கனவே அவரது மகன் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கிற காரணத்தினால் அவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருக்கும் 4 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று எழும்பூர் நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவரை தனியாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருக்கும் பொழுது அவரது தந்தையான பிரபல ரவுடி நாகேந்திரனையும் தற்போது காவல் எடுத்து விசாரிக்கிறார்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து எப்படி இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திட்டம் தீட்டினார்கள், என்னென்ன முறையில் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து ஒரு விரிவான விசாரணையை காவல்துறையினர் நடத்த இருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.